ஹாய் ஹலோ. இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு முட்டையும் முருங்கைக்காயும் போட்டு ஒரு அவியல் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 5 முருங்கைக்காய் எடுத்து இந்த மாதிரி முழுசாக 2ஆக கட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாதி வரைக்கும் இந்த மாதிரி கீறி விட்டு வெட்டி வச்சா போதும். வெட்டி வச்சுட்டு இதை முருங்கைக்காய் முங்குற அளவுக்கு தண்ணி விட வேண்டாம். இது நான் கழுவுறதுக்காக ஊற்றி வச்ச தண்ணி. கொஞ்சமாக ஒரு 1/2 கப் இல்லைனா 1/4 கப் தண்ணி ஊற்றி மூடி வச்சு 2 உப்பு போட்டு இந்த முருங்கைக்காயை வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு 4 முட்டை, இதே மாதிரி 4 முட்டையை நல்லா வேக வச்சு பாயில் பண்ணி எடுத்துக்கிறணும். இப்போ பாத்திரத்தில் முருங்கைக்காய் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய வேணாம், கொஞ்சமாக ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி பாதி தேங்காய் தான் எடுத்திருக்கேன். பாதி தேங்காய் எடுத்து இந்த மாதிரி சின்னதாக வெட்டி போட்டிருக்கேன். அதில் ஒரு பச்சை மிளகாய், அப்புறமா கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் மஞ்சள் பொடி, 3-4 சின்ன வெங்காயம், இவ்வளோ போட்டு நல்லா கொரகொரப்பாக, அதாவது திருன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், முருங்கைக்காய் இந்த மாதிரி வெந்து தான் எடுக்கணும். ஆஃப் பாயில்டாக எடுத்துடாதீங்க, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு முட்டையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி இதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி முருங்கைக்காய் உடையாமல் பொறுமையாக அந்த மசாலா போட்டுட்டு முட்டை மசாலா அண்ட் முருங்கைக்காய் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப போட்டு கிளறினீங்கன்னா உடஞ்சிரும். முருங்கைக்காய் குச்சி குச்சியாக உடஞ்சிரும், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பொறுமையாக கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அதை சிம்மில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா மசாலா வெந்து கிடச்சிரும். வெந்து கிடச்சி மசாலா வெந்த உடனேயே நம்ம இதில் தாளித்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் தாளிப்பு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். இனி நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு நல்லா வெடித்து பொரிஞ்சு வரட்டும். வெடித்து பொரிஞ்சு வந்ததும் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் நல்லா பொரிஞ்சு வந்ததும் சின்ன வெங்காயம் 2 சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். முடிச்சுட்டு அப்புறம் இந்த பக்கம் மூடி வச்சிருக்கிற முருங்கைக்காயில் எடுத்து இந்த தாளிப்பை சேர்த்துக்கிட்டா போதும். கூட்டு ரெடி ஆயிடுச்சு. முட்டையும் முருங்கைக்காயும் போட்டு கூட்டு. இது எங்கள் நாகர்கோயில் ஸ்டைல், அதாவது கன்னியாகுமரி ஸ்டைலு. அங்கே தான் மோஸ்ட்லி இந்த முட்டை முருங்கைக்காய் வேறு எங்கேயுமே நான் கேள்விப்பட்டதில்லை. எங்கள் ஊர் ஸ்டைல் தான் இந்த முட்டை முருங்கைக்காய் அவியல். சூப்பராக இருக்கும். இப்போ முருங்கைக்காய் சீசன், ரொம்ப மலிவாக கிடைக்குது. நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்கள். இன்னும் முருங்கைக்காயில் நான் வேறு ரெசிபி போடுறேன். முருங்கைக்காயில் உங்களுக்கு நான் ஒரு வடகம் போட்டு காமிக்கிறேன். அதை இன்னொரு நாள் வீடியோவில் நான் காமிக்கிறேன். ஓகே, பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.